வணக்கம். இது ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வாழ்வியல் பரிகாரம். அதாவது, யாருனாலெல்லாம் என்னால் முடியலடா சாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, ஐயோ அப்பா என்னால் முடியலையே அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். கைமேல் பலன் கிடைக்கும். வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ அப்பா அப்படின்னு அசந்து போய் உட்காரவங்களும் சரி, என்னால் முடியலடா சாமி அப்படிங்கிறவங்களும் சரி, சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு கடுமையான விரதம் இருந்து அந்த ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இதை தாங்கக்கூடிய, அதாவது அவர் பொன் பொருள் கொடுக்குறாரோ இல்லையோ, இந்த என்னால் முடியலடா சாமி, என்னால் தாங்க முடியலடா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு வெம்புறீங்கள்ல, அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பாருங்க அவர். நம்ம போயிட்டு வந்தால் காசு பணத்தை கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. அதை எதையும் தாங்கும் இதயத்தை கொடுப்பார். எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள். கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு 6 வாரம் அவரை நினைத்து விரதம் இருந்து அந்த 18 படியை ஏறி ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். நவகிரக தோஷத்தை தவிர்ப்பார். நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுக்கறதே நவகிரகம் தான். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது அந்த சுவாமியே சரணம் ஐயப்பா தான். ஐயோ அப்பா சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுங்க. ஐயோ அப்பான்னு சொல்கிறவங்க எல்லோரும் அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி சாமியே சரணம் ஐயப்பான்னு இந்த காலகட்டத்தில் சொல்லி பாருங்கள். ஏன்னா அவரை சந்திக்கிறதுக்கு சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி தான். இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 48 நாள் விரதம் இருந்து அவரை சந்திச்சு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவரை சரணாகதி அடையுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கஷ்டத்துக்கு விமோச்சனம் பிறக்கும். செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.